இன்றைக்கி ரெசிபி வந்து ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான தேங்காய் பால் போட்டு செய்த புளியானம். இது ஒரு சிம்பிளான டிஷ், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இது வந்து பப்படத்தோட சோறு வச்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி சிக்கன் பொரித்து சோறோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 3 வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சுட்டு எடுத்து ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், மிளகு, கொஞ்சம் புளி. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு மிளகை கொஞ்சம் தட்டிக்கொள்கிறேன். இது தூளாக்கக்கூடாது, ஒரு லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறணும். பூண்டையும் நான் எல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கிறணும், தோலோடு தட்டிக்கொள்ளணும். சின்ன வெங்காயத்தையும் நான் கழுவி எடுத்திருக்கேன், இதையும் தட்டிக்கிறேன். நான் தட்டின பிறகு தோலை நான் கலட்டி எடுத்துருவேன். இந்த புளியானம் வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் சாப்பிடலாம். நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கிறணும். உங்கள்ட்ட காய்கறிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு புளியானத்தை வச்சு சோறு சாப்பிட்டுக்கிறலாம். கட்டாயமாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு இப்போ வந்து நோன்பு சீசன்னால் சஹர் டைமில் இந்த ஒரு புளியானத்தை வச்சு பப்படமோ ஏதாவது ஒரு மீட்டை பொரித்து சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ நான் எல்லாம் தட்டி எடுத்துட்டேன். புளி வந்து ஒரு சின்ன ஒரு சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 புளி. தேங்காய் வந்து சின்ன பாதி, அதில் வந்து நான் 2ஆம் பால் 3ஆம் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் தட்டுனதெல்லாம் இதோட பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். புளியும் அங்கனே கரைச்சிக்கிறணும், பாலில் கரைச்சிடணும். இப்போ நான் சுட்டு எடுத்த காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கையில் நசுக்கி போட்டுக்கிறணும். இந்த புளியானை வந்து 7லேருந்து 8 பேர் வரை சாப்பிடலாம். இப்போ இந்த பால் எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் கொதித்த பிறகு கடுகு, சீரகம் இது ரெண்டையும் லைட்டாக வதக்கிக்கிறணும். கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும். வெட்டின வெங்காயம் அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிறணும். இந்த மாதிரி வதக்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை இதோடு சேர்த்து கொதிக்க விடணும். கொதிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி பால் திரண்டுடும். இப்போ இதை கொதிச்சுட்டு இருக்க நேரம் நான் கொஞ்சம் கட்டிப்பால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி கிளறி விட்டுக்கிட்டு உப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். உப்பு பார்த்துட்டு அது போதலாட்டி சேர்த்துக்கிறலாம். ஹெல்தியான இந்த பால் ரசத்தை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். வணக்கம்.